ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்தினகிரியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வைகாசி விசாக பிரம்மோற்சவ தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜை, வசந்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம், விசேஷ அலங்காரம், ரதாரோக்ஷணம், தேர் ஏற்றுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து திருத்தேர் வீதி உலா பாலமுருகன் அடிமை சுவாமிகள் முன்னிலையில், கலவை சச்சிதானந்த சுவாமிகள் முன்னிலையிலும் தேர் வடம் பிடித்து இழுத்து திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது GK குழும இயக்குனர் சந்தோஷ் காந்தி, திமுக மாவட்ட பொருளாளரும் வள்ளிமலை கோவில் அறங்காவலர் குழு தலைவருமான AV சாரதி, மாவட்ட ஒன்றிய குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி, மேற்கு ஒன்றிய செயலாளர் நந்தகுமார், ஆற்காடு ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன், ஒன்றிய அவைத்தலைவர் தண்டாயுதபாணி மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் வடத்தை பிடித்து இழுத்து பக்தி கோஷங்களை எழுப்பி தேரினை இழுத்துச் சென்றனர். திருத்தேர் ரத்தினகிரி மலையை சுற்றி வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. அருள்மிகு பாலமுருகன் சுவாமிகள் தேரில் இருந்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ரத்தினகிரி திருத்தேர் ஊர்வல நிகழ்ச்சிக்காக ஏராளமான காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர், மருத்துவத்துறையினர் என அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் பக்தர்களின் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பொதுமக்கள் கலந்து கொண்டு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி அருள்மிகு பாலமுருகனை தரிசனம் செய்தனர்.